கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு இழப்பினை சந்தித்தாலும் அதே அளவு இடங்களை பெற்று அதை 100% வெற்றி பெற வைத்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வாழ்த்துக்கள். அகில இந்திய பார்வையாளர்கள் டாக்டர் அஜய்குமார் அவர்களே, டாக்டர் ஸ்ரீவல்லப பிரசாத் அவர்களே, முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர்களே, வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட தலைவர்களே, உங்கள் அனைவருடைய உழைப்பு இந்த 100% வெற்றி. இன்று நம்முடைய தலைவர் இந்த மண் காமராஜ் மண் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த மண் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தி என்று ஒரு அடையாள ஆடையை தந்த இந்த மண், நம்முடைய ராஜீவ் காந்தி ரத்தம் சிந்திய இந்த மண், இந்த மண்ணிலே காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் நினைக்கிறார். இது கூட்டணி கட்சிகளுக்கு எதிரானது அல்ல. நாம் வலிமையாக இருந்தால்தான் கூட்டணி கட்சிகளும் வலிமையாக இருக்க முடியும். ஆக இந்த காமராஜர் ஆட்சியை அல்லது காமராஜர் காண்பித்த அந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தலைவர் இன்றைக்கு மைனாரிட்டி பிஜேபி அரசாக மாற்றிய தலைவர் ராகுல் காந்தி செய்த பெரும் சேவை கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நடந்தது. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆந்திராவிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு ஒரு நடைபயணம். தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் இளைஞர், நீங்கள் நல்ல பேச்சாளர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவர். 1.25 ஆண்டுகள் இருக்கிறது. இதிலே காஷ்மீரிலே தலைவர் ஆரம்பித்து வைத்து கேரளா சென்று விட்டார். நீங்கள் காஷ்மீரில் இருந்து சென்னை வரை, கொங்கு மண்டலத்தில் இருந்து சோழ மண்டலம் வரை இந்த 2 ஆண்டுகளிலே நீங்கள் நடைபயணம் செய்தால் காங்கிரஸ் தொண்டர்களை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். யார் வலிமையாக வேலை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிய முடியும். பெரும்பாலான இளைஞர்களை காங்கிரஸில் ஈர்க்க முடியும். இந்த மண்ணெல்லாம் விட நீங்க செய்ய வேண்டிய இந்த வேலை மட்டுமல்லாது மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே, ஜோனல் அளவிலே தொடர்ந்து கூட்டங்களை நடத்த வேண்டும். இந்த 1.25 ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவை காங்கிரஸை வலுப்படுத்தும். கூட்டணி கட்சிகள் நம்மளை மதிக்கும். கூட்டணி கட்சிகள் எப்பொழுது மதிக்கும் என்று சொன்னால் அதற்கான வேலைகளை எப்படி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாள்தோறும் உழைக்கிறாரோ அதுபோன்று உழைக்கும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. நம்முடைய காங்கிரஸ் தொண்டர்கள் 58 ஆண்டுகளாக ஆட்சியை அனுபவிக்காத இந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தியாகிகளாக உழைவு வரக்கூடிய இந்த தியாகிகளை இந்த நேரத்திலே பாராட்டி இந்த தியாகிகளுக்காக வேண்டி நீங்கள் 1.25 ஆண்டுகளிலே இந்த காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். இதந்தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு 2 மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் இந்தியர் அனைவருக்கும் இறைவா உன்னை தொழுதிட மறக்கிறேனே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த்.